தோழர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு 43 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. என்னன்னு கேட்டால் மதிய உணவு சாப்பிட்ருக்காங்க, ஃபுட் பாய்சன் ஆகிருக்குன்றாங்க. இப்போதைக்கு இருக்க தகவல் என்னென்னா, அங்கே பள்ளி ஏதோ சாப்பாட்டில் விழுந்திருக்கு, அதை நான் கவனிக்காமல் விட்டோம்ன்றாங்க. எனக்கு கேள்வி என்னென்னா, இது எல்லா இடத்துலையும் நடக்குது. நான் அரசு பள்ளிக்கூடம் தேவைன்னு சொல்கிறவன், என் குழந்தை அரசு பள்ளியில் படிக்குது, அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அரசு பள்ளியில் நான் பார்த்து என் குழந்தைய படிக்கிற இடத்துல டீச்சர்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க, அவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்கிறாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை எப்படியாச்சும் நல்லபடியாக உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்க அண்டர் செக்ஷனில் இருக்கிற அடிப்படை வேலைகள் சரியாக வேலை செய்யலை. எத்தனை ஸ்கூல்ஸில் ஒழுங்காக பாத்ரூம் சுத்தம் பண்ணவும் அங்கே இருக்க செக்யூரிட்டிஸும் கரெக்டாக வேலை செய்கிறாங்க. இதை கவனிக்க எவனுமே இல்லை. அதை பற்றி கேட்க போனால் அந்தந்த ஊருக்காரங்க தான் சமைக்கிறவங்களா இருக்கட்டும், அங்கே செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், தெரிஞ்சதை பாருன்றாங்க. இந்த டீச்சர்ஸும் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே வேலை செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் அப்படியான்னு எனக்கு தெரியல. எங்கள் ஸ்கூலில் என் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் நல்லா தான் இருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாமே. ஆனால் உணவு திட்டங்கள் ப்ராப்பராக நடக்குதான்னா நடக்கலைன்னு தான் நான் சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிட்டு இருக்கு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகலை. என் குழந்தை 1வது படிக்குது. அந்த குழந்தை மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா மத்தியானம் போய் சாப்பாடு தட்டு கொடுத்து அது வயசுக்கு போய் சாப்பிடுது. சாப்பிட்டு மறுநாள்லேருந்து அதனால பாத்ரூம் போக முடியல. அவ்வளோ அந்த சாப்பாடு அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்றாங்க. அப்போ அது யார் பாப்பா? இது ஏன் பிரச்சனைன்றனால சொல்லலை. 43 குழந்தைங்கன்னா அவங்க வீட்டில் ப்ராப்பராக சாப்பிட முடியாதனால தானே இங்கே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்லேயும் ரூல் போடுறாங்க, அங்கே இருக்க பிள்ளைங்க அங்கே தான் சாப்பிடணும்னு. தப்பு கிடையாது. அப்போ அந்த சாப்பாடை நல்லா கொடுக்க வேண்டியது யார் கடமை? எல்லாமே திட்டங்கள் நல்ல திட்டங்களே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கறது யார் பொறுப்பு? ஆளுங்கட்சியோட பொறுப்பு தான். உங்கள் திமுகவில் எத்தனை பேர் ஒன்றிய செயலாளர், அந்த செயலாளர், இந்த செயலாளர், மயிறு மட்டன் எத்தனை பேர் இருக்காங்க? எவனோட ஒரு பிள்ளையாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதா? அப்போ தான் தெரியும், ஏன்டா எங்கள் தலைவர் இவ்வளோ திட்டங்கள் போடுறாரே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் கேட்க முடியும். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடக்குமானா கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுது. அவங்க பிள்ளைங்க அப்படி தான் வேலை பார்ப்பாங்க. அந்தந்த கிராமத்தில் அவன் பொறுப்பாளராக இருப்பான். அவன் கேட்பான், ஏன்டா கவர்மெண்ட் இப்படி கொடுக்குது, நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. உங்கள் கட்சியில் பெரியாரை பேசுகிறீங்க, அண்ணாவை பேசுகிறீங்க, கலைஞரை பேசுகிறீங்க. சமத்துவம்னா என்ன, சமூக நீதினா என்ன, பிள்ளைகளுக்கு ஏன் உணவு கொடுக்குறோம், ஏன் ஒரு இலவச பஸ்ஸு கொடுக்குறோம், அவங்கள மேம்படுத்த கொடுக்குறோம்ன்றது சொல்லி அவங்கள கல்விப்படுத்துறதுக்கான வக்கு இருக்குது அவங்க கட்சிக்கு. வெள்ளையும் சொல்லையுமா வாரையான், ஊருக்கு வராங்க, அவனாச்சும் ஆராய்ச்சி எடுக்கிறான், அவனுக்கு ஒரு 100-200 பிச்சை கொடுக்குற. இதுதான் எங்களுக்கு உங்கள்கிட்ட தேவையா? உங்கள் கொள்கைகளை சொல்லி நீங்கள் வளர்க்கலைன்னா உங்களோட அஸ்தமனம் ஆரம்பம். நீங்கள் அஸ்தமனம் உருவாங்க எங்களுக்கு தேவையில்லை. தோழர்களே, பாமர மக்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த கட்சி வருவேன், இந்த கட்சி வருவேன், எவன் வந்தாலும் நம்ம விவரமாக கேட்கலைன்னா இவன் நம்ம மண்டையில் ஏறி மூத்திரம் போய்வேன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். கரூரில் அத்தனை பேர் செத்தேன், 1 மணி நேரத்தில் போய் அழுதுகிட்டு கிடந்தவங்க இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. அதுக்கு 1000 காரணம் சொல்லுவீங்க. உண்மையான நிலையை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணுன்ட்டு. எங்கள் பிள்ளைய யாரை நம்பி அனுப்புகிறோம்? இந்த அரசாங்க பள்ளி நல்லா வேலை செய்யுன்னு அனுப்புகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்களோடு ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க. அதுக்கு கீழே இருக்க வட்டங்களை சரி பண்ணுறது யார் பொறுப்பு? அப்போ அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவங்கள பார்க்க உனக்கு வக்கு இல்லைன்னா, அரசன் நான் ஆர்டர் மட்டும் கொடுப்பேன், அதை செய்வோம் இதை செய்வோம்னு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு அந்த கீழே இருக்க அதிகாரிகள் வேலை செய்யலைன்னா அது யாரோட கையாளாகத்தனம்? அப்போ நீ என்னதான் கொடுத்தாலுமே உன் கையாளாகத்தனத்தில் அடியில் இருக்க அதிகாரிகளை உன் கையில் வச்சுக்க முடியலைன்னா நீ அரசனாக இருந்தன்னா அதிகமாக பேசக்கூடாது. நன்றி.